இன்றைக்கி நம்ம ரோஸ் பிளான்ட் கேர் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. நான் நர்சரியில் வந்து இந்த ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது நிறைய பூக்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குவேன். பட் அப்படி வாங்கக்கூடாது. ஸ்டெம்மு திக்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். அப்போ தான் வந்து செடிகளோட growth வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம்மு வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஒன்ஸ் நம்ம நர்சரி வாங்கிட்டு வந்த செடியில் நிறைய மொட்டுகள் இருக்கும். அது பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய செடிகளோட growth வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விடும்போது அடுத்து நிறைய துளிர்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும். நம்ம கட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டதில் எவ்வளோ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் கட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த growth வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.